श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகத்தில் 27வது ஸ்லோகம். பிரகிருத்தேஹ கிரியமாணானி குணைஹ கர்மாணி சர்வசஹ அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹம் இதி மன்யதே. பிரகிருத்தேஹ கிரியமாணானி குணைஹ கர்மாணி சர்வசஹ அஹங்கார விமூடாத்மா கர்த்தாஹம் இதி மன்யதே. இந்த ஸ்லோகத்தில் பிரகிருத்தேஹ அப்படின்னு சொன்னால் பிரகிருதி, இந்த பூமி நம்ம இருக்கிறோம் இல்லையா, இந்த பிரகிருத்தியோட சம்பந்தத்தினால நிறைய விதமான குறைபாடுகள் குண மேலாண்மைகள் இவை இரண்டுமே ஏற்படும். குணக்குறைகள் இருப்பணும் என்ன சொன்னால், சில நேரத்தில் காரணம் இல்லாமல் பொய் சொல்கிறது, உண்மையை மறைச்சி வைக்கிறது, இல்லைன்னா கோவப்படுறது, பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, அகங்காரப்படுறது, இது எல்லாமே குணக்குறைபாடுகள் தான். குண மேலாண்மை என்று வரும்போது எல்லாவற்றிலும் என்னது, நேர்மையை காண்பது, எல்லாவற்றிலும் இனிமையான பகுதியை காண்பது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு டேபிள் மேலே ஒரு தட்டில் நிறைய திதிப்பு சாமான் வச்சுருக்கு. எல்லாரும் அது வச்சுருக்கும்போது வழிய வைக்கலை, பாதி தான் வச்சுருக்கு. அப்படின்னா கொஞ்சமாக வச்சுருக்கா பாரு அப்படின்னு சொல்லாமல் பாதி ரொம்ப இருக்குது, பரவாயில்ல, வெரி குட் அப்படின்னு நினச்சிக்கணும். அப்புறம் நம்ம எங்கேயோ போகிறோம், இறடுறது, ஆனால் கீழே விழலை, எதையுமே விழலை, நல்லபடியாக பிடிச்சுன்னுட்டோம், தேங்க் காட், நல்லபடியாப்பா, கீழே விழவே இல்லை, ஒருமே இறடிச்சு, அவ்வளோதான். அப்படின்னா ஒரு இடையூறு இருந்தாலும் அந்த இடையூறுவை சரியான முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது பரவாயில்ல அப்படின்னு. அதையெல்லாம் அத்தகைய குணங்கள் குண மேலாண்மையை காட்டும். குண குறைபாடுகள் இருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் ஒரு குறை சொல்வது, எல்லாவற்றிலும் ஒரு இடையூறு இருப்பதாக மனதில் எதை என்ன பண்ணணும், கற்பனையை வளர்த்துக் கொள்வது. அதனால் குணங்களால் சர்வசகா எங்கும் கர்மங்கள் கிரியமானானி செய்யப்படுகின்றன. இந்த குணக்குறைவினாலேயும் குண மேலாண்மையினாலேயுமே எல்லா கர்மங்களும் செய்கிறோம். சில சமயத்தில் எல்லாத்துக்குமே ஒரு தவறு சொல்லிவிட்டு அது மேலே அந்த வேலையை செய்கிறது, அப்புறம் எல்லாத்துலேயுமே எல்லாம் நான் பண்ணிவிடுவோம்பா அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் அந்த வேலையை போய் செய்ய முடிக்காமல் போக முடியுது. இது எல்லாமே ஏற்புடையது தான் அப்படின்னு சொன்னால், இதற்கெல்லாம் என்ன காரணம் அடிப்படையில்னு கேட்டால், இந்த பிரகிருதி சம்பந்தம். இந்த பூமி இருக்கே, இது எல்லாத்தையும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி காட்டாது. நம்மளோட பார்க்குற கோணத்துக்கு ஏற்பதான் நம்மளை அதால் புரிஞ்சிக்க முடியும். அதாவது ரோஸ் டிண்டட் கிளாஸ், க்ரீன் டிண்டட் கிளாஸ் அப்படின்னு ஒரு உளவியல் அடிப்படையில் ஒரு கருத்து சொல்வா. நம்ம எந்த விதமான கண்ணாடி போட்டுன்னு பார்க்குறோமோ அப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பச்சை கலராக தெரியும், இல்லைன்னா எல்லாம் பிங்க்கு கலராக தெரியும். பிங்க் நிஜமாக எல்லாம் எப்படி பிங்க் கலரில் இருக்கும்? மரம் பச்சை, மாமரம், வாழை மரம், அதெல்லாம் வேணால் பச்சை கலரில் இருக்கும். சில மரம்லாம் அப்படி இருக்காது, மரங்களை பார்த்தா பச்சை கலராக இருக்கும், பாக்கியெல்லாம் செவுரு, நம்ம காரு, அதெல்லாம் பச்சை கலரில் இருக்குமா? இருக்காது. ஆனால் எல்லாத்தையும் பச்சையாக பார்க்கணும்னு சொன்னால் அப்போ அபிப்பிராயம், அதாவது உணர்ந்து கொள்வதில் ஏதோ ஒரு குறைபாடு. இல்லை பச்சை நீரம் பச்சை வர்ணம் இல்லை, வேறு ஒரு வர்ணம் பிங்க் இருக்குது, இல்லாட்டி போனால் ப்ளூ கலரில் இருக்குதுன்னு சொன்னால், சமுத்திரத்திண்ட போய் பார்த்தா மட்டும்தான் அந்த ஜலம் நீல கலரில் இருக்கும், பாக்கி எதுவுமே நீல கலரில் இருக்காது. அப்போ நீளமாக இருக்குதுன்னு சொன்னால் அவனுடைய பார்க்கக்கூடிய பார்வையில் ஏதோ ஒரு குறைபாடு. ஒரு குழந்தை நன்னா அழகாக இருக்குது, சிறப்பாக சிரிக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையும் தெய்வமும் கொண்டாடக்கூடிய இடத்தில், அப்போ அந்த குழந்தை நன்னா இருக்குது, சிறப்பாக இருக்கே, பளபளன்னு இருக்குது, மாவாட்டம் இருக்குது, மணலில் பிடிங்கின வெள்ளிக்கணக்கு மாதிரி இருக்குது அப்படின்லாம் அந்த குழந்தைய கொண்டாடணுமே தவிர, அந்த குழந்தை சரியில்லை அப்படின்னு சொன்னால் குழந்தைய எவ்வளோ சிறப்பாக கொண்டாடணுமோ அந்த மாதிரி எல்லாரும் கொண்டாடணும், அதில் எந்த பாகுபாடும் இல்லை. குழந்தையும் தெய்வம் கொண்டாடுற இடத்துல தான். அதுபோல் நம்ம சிறப்பான பார்வைகளை வளர்த்து கொண்டால் அது குண மேலாண்மையை காட்டும். அந்த கர்மணி என்ன செய்யும், இந்த குண ஈடுபாட்டுக்கு அடிப்படையில் தான் நம்முடைய, தட் இஸ் பர்செப்ஷன் பேஸ்ட் ஆன் அவர் பிஹேவியர் அப்படின்னு இருக்குது. அதை நம்ம சரியாக பார்க்க தெரிஞ்சுட்டா எல்லாமே சரியாக இருக்கும். சில சமயத்தில் சில பிரகிருதியெல்லாம் இருக்கும், எல்லாத்து மேலேயும் குறை சொல்லும். சூப்பராக நன்ன பளபளன்னு ஒரு மைசூர் பாகு, 50 மைசூர் பாகு கலரி வச்சு சேஞ்ச் போட்டு வச்சுருந்தா கூட குணக்குறைகள் ஏற்படுவதும் குண மேலாண்மை ஏற்படுவதும் பிரகிருதியின் சம்பந்தத்தினால்தான்.
இப்போது ஒரு பாத்திரத்தில் பாதி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு காட்டிலும் பாதி ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் உண்டு இல்லவா? அதுபோல் மேலும் இந்த அகங்கார விபூடாத்மா அப்படின்னு பெருமாள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அப்படின்னா என்ன? அகங்காரத்தினால் அறிவிழந்து எல்லாத்தையும் தான் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிற ஒருத்தர் இருக்கான்னு வைங்கோ. அப்போ என்ன ஆகும்? அங்கே கேட்டால் இந்த எல்லாமே தான் தான் கர்த்தா இது செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே தான் செய்வது தான் அப்படின்னு தான் அப்படி புரிஞ்சுக்கிறான். ஆனால் அப்படி இல்லை. குணைஹி கிரியமானானி என்ன கர்மணி சர்வசகா, எங்கும் எல்லா இடத்திலும், அதாவது சர்வசகான்னு சொன்னால் எல்லா இடத்திலும் ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்கிறது, ஒரு செயல்பாடு இருக்குது அப்படின்னா அந்த செயல்பாடோட அடிப்படை என்ன? பிரகிருத்தினால் சம்பத்தினால தான். நம்ம ஒரு வாரம் சொன்னோம், மூன்றும் அதாவது க்ரோத், டெவலப்மெண்ட், மெச்சூரிட்டிலாம் ஒரு நேர்கோட்டில் ஒரு கான்க்ருவெண்ட்டாக போகணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் சரியாக புரிஞ்சிக்க முடியும். அதாவது குணங்களால் எல்லா விஷயங்களும் பிரகிருத்தியோட சம்பந்தத்தால் தான் குணங்கள் ஏற்படுகிறது. அந்த குணம் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? தப்பாவோ சரியாவோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். தப்பாக மட்டுமே புரிஞ்சிக்கக்கூடியதுன்னு சொன்னால் அது குணக்குறைவில் தொடர்புடையது. எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது குண மேலாண்மையில் உறிஞ்சுது. இப்போ சாதாரண பிரகிருத்தியே அப்படின்னு சொன்னால் ஒரு இயல்பு என்ன? பிரகிருத்தியோட இயல்பு என்னன்னு கேட்டால், ஒரு குழந்தை இருக்குது, அது அழுவும், சிரிக்கும், விளையாடும், ஓடும், சாப்பிடும், குளிக்கிறதுக்கு சொன்னால் கூப்பிட்டா வரும், சொன்னதெல்லாம் கேட்கும், தூங்குன்னு சொன்னால் தூங்கும். எல்லாமே சிறு குழந்தையாக இருந்தால் அது சிரிக்கிறது, சாப்பிட்றது, விளையாடுறது, அழறது எல்லாமே அது பிரகிருத்தின்னு சொன்னால் இயல்பாக அது நடக்கக்கூடியது. எந்த விஷயத்தில் ஒரு இயல்பு சொன்னால் பிரகிருத்தியோட இயல்பு என்ன? எதையும் சரியாகவும் புரிந்து கொள்ளும், சில நேரங்களில் தவறாகவும் புரிந்து கொள்ளும். அது அனைத்தும் பிரகிருத்தியோட இயல்பு தான். ஒரு சமுத்திரத்துக்கு போகிறோம், சமுத்திரக்கரையில் என்ன இருக்கும்? அங்கே நிறைய அலை அடிக்கும். அலை வரும்போது அந்த ஜலத்தினால நிறைய சாரல் இருக்கும். அப்புறம் சாரல் இருக்கிறது போக மேலே நிறைய ஜலத்தில் என்ன பண்ணோம்? அழுக்கு இருக்கிறதுனால நுரை வரும். இது சமுத்திரத்தோட இயல்பு. சமுத்திரத்தில் நுரை வருதுன்றது குறைபாடு இல்லை. இதெல்லாம் சமுத்திரத்து, ஏன்னா எங்கே இருக்கிற அழுக்கும் எல்லா இருக்கிறதுல ஜலமும் சமுத்திரத்தில் கலக்கிறதுனால அதில் இந்த அழுக்கு இருக்கிறதோ நுரை வருது. அப்புறம் அலைகள் ஏறி இறங்குது, எபவ் த வேவ்ஸு சொல்கிறோமே, அதெல்லாம் அங்கே சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் இது என்ன ஆகும்? இது இயல்பாக நடக்கக்கூடியது. அதுபோல் பிரகிருத்தியோட சம்பந்தத்தினால் இயல்பாக குணக்குறைவுகளை ஏற்படுத்தி சொல்வதற்கும் இல்லை குண மேலாண்மைகளாக புரிந்து கொள்வதற்கும் இயல்பு தான். ஏன்னா ஒரு குழந்தை சிரிக்கிறத சாதாரணமாக எடுத்துக்கிறோம், இயல்பு தான். ஆனால் அதுவே கொஞ்சம் அழகுதுன்னு சொன்னால் அதை சமாதானப்படுத்தி மறுபடியும் அதை சிரிக்கப்படுத்துகிறோம். அதுபோல் குண மேலாண்மைகள் இயல்பாகவே சில நேரத்தில் இருக்கும். அதனால் நான் கர்த்தா என்ற எண்ணம் நம்முடைய மனத்தில் தோன்றுமாக இருந்தால் நாம் ஒருபொழுதும் ஈஸ்வரனை காண இயலாது. மேலும் இந்த குணகர்மம் என்பது 3 விதம்: சத்துவம், ரஜஸ், தமஸ். இது எதுவுமே இந்த அனைத்துமே முக்குணங்களின் இயக்கத்தால் ஏற்படக்கூடிய மாறுதல்கள், வேறு வேறான செயல்கள். அதனால் செயல்களில் இருக்கக்கூடிய பாகுபாடுகள். இதை தான் நம்ம விரிவாக குணத்திரய விபாக யோகம் அப்படின்ற அந்த 14வது அத்தியாயத்திலே நன்னா விரிவாக பார்த்துட்டோம். இருந்தாலும் பெருமாள் இப்போது 3வது அத்தியாயம் தான் சொல்லி கொடுக்கறதுனால இந்த 3வது அத்தியாயத்தினால இவை அனைத்தும் பிரகிருதியினால் ஏற்படக்கூடிய குணக்குறைகள் அல்லது குண மேலாண்மைகள் அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.